எங்க டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் மினிஸ்டர் எங்க கூட இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. அபிஷியலா கேண்டிடேட் கௌதம் எங்க அண்ணா மாதிரி அபிஷியலா பார்லிமெண்ட் மெம்பர் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டில இருந்த அபிஷியல் கேண்டிடேட் கௌதம் கூட இந்த ஸ்டேஜ் மேல இருக்கிறாங்க. அவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, இந்த மீட்டிங்ல வந்திருக்கிறாங்க. அவருக்கும் நன்றி சொல்லி வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லி தங்கவயல்ல ரெண்டு இஷ்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ டெய்லி டிராவலர்ஸ் 25 வருஷமா டெய்லி டிராவலர்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க. மக்களுக்காக ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக இங்க வர இண்டஸ்ட்ரி கூட இல்ல, வர தவுச்சாலை கூட வர இல்ல. இண்டஸ்ட்ரீஸ் இல்லாதனால தாய்மார்களோ பெரியோர்களோ எல்லாரும் கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. எல்லா வீட்டுல கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. எங்க வீட்டுல கூட கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு மைன்ஸ் வீட்ல நான் மைன்ஸ் வீட்ல ஒரு குடும்பத்துல கூட கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. டிப்ளமோ பண்ணிருக்கிறாங்க, ஐடிஐ பண்ணிருக்கிறாங்க. நல்லா படிச்சிருக்கிற மக்களுக்கு தங்க வயல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நல்லா படிச்சிருக்கிறாங்க, டபுள் கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. தங்க வயல்ல ஒரே ஒரு ஃபேக்டரியோ இண்டஸ்ட்ரியோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல. ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் அம்மா, ஒரு 5 நிமிஷம். நாங்க 10 வருஷமா பார்த்தோம் எப்படி தங்கவயல் மக்கள் எப்பவுமே 4 மணிக்கு டிராவல் பண்றாங்க. காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு டிராவல் பண்றாங்க. நைட்ல ரொம்ப லேட்டா வருவாங்க, 10-10:30 மணிக்கு வருவாங்க. என்ன பண்ணிருந்தா மக்களுக்கு ஒரு அம்மாவா யோசனை பண்ண, ஒரு தங்கச்சியா யோசனை பண்ண, ஒரு அக்காவா யோசனை பண்ண, உங்க வீட்டு பிள்ளை மாதிரி நாங்க யோசனை பண்ணி வந்தேன். என்ன பண்ணிருந்தா நாங்க தங்கவயல் மக்களுக்கு ஒரு நியாயம் பண்ண முடியும். ஏன்னா கர்த்த அது ஒரு பாசா உங்களோட இருக்கிற எனக்கு கமிட்மெண்ட். அது என்ன பண்ண முடியும், நான் மக்களுக்காக நாங்க என்ன செய்ய முடியும், ரொம்ப யோசனை பண்ணி வந்தோம். 5 வருஷமா நாங்க ட்ரை பண்ணி வந்தோம். சார் தங்கவயல்ல கடவுளே ஒரு 1000 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறாங்க, லேண்ட் கொடுத்திருக்கிறாங்க சார், பிளீஸ் அது இண்டஸ்ட்ரியலா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. அப்ப எங்க கவர்மெண்ட் இல்ல, அப்ப எங்க கவர்மெண்ட் இல்ல. எங்க கவர்மெண்ட் இருந்தா 5 வருஷமா 10 இல்ல 50 இண்டஸ்ட்ரீஸ் போடுறதுக்கு எங்க கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அப்ப அந்த 5 வருஷமா எங்க கவர்மெண்ட் பவர்ல இல்ல. நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வந்த அப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்தது. அப்போ பிஜேபி கவர்மெண்ட் பேக் டோர்ல இருந்து பவருக்கு வந்தது. பேக் டோர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஏதோ ஒரு நல்லது செய்யணும். அப்போது இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த லேண்ட் ரிசர்வ் பண்றதுக்காக ரொம்ப ஃபைட் பண்ணி வந்தேன். எந்த கவர்மெண்ட் இருந்தா கூட நாங்க ஃபைட் பண்ணி தான் வந்தேன். அப்போ ஒரு 973 ஏக்கர்ஸ் லேண்ட் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்காக எங்க இருக்குது அந்த லேண்ட்? பிளீஸ் ஐயா, பிளீஸ் 5 நிமிஷம். கபீர், ஆண்டோனி, 2 minutes. 5 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு 973 ஏக்கர் ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்டா இண்டஸ்ட்ரியலா டவுன்ஷிப் பண்றதுக்காக பாடுபட்டு அந்த 900 ஏக்கர்ஸ் நாங்க இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் பண்றது சக்சஸ் ஆயிருக்கிறோம். இப்போ இது ஒரு ஹிஸ்டரி கூட. இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் பண்ணிருக்காங்க ஒரு 900 ஏக்கர்ஸ். அதுல 700 ஏக்கர்ஸ் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப், 290 ஏக்கர்ஸ் இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் பண்ணிருக்காங்க. என்ன இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் பண்ணா? இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் பண்ணா ஒரு 23 crores அமௌண்ட் கேடிபி டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கேடிபி டிபார்ட்மெண்ட் இருக்குது. சேர்ஸ் ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் சேர்ஸ் போடாதீங்க, ஒரு சைட்ல நிக்க வச்சு ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நிக்கட்டும், ஏதோ ப்ராப்ளம் இல்ல ப்ளீஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்ல ஒரு கேடிபி டிபார்ட்மெண்ட் இருக்குது. கேடிபி டிபார்ட்மெண்ட், அந்த கேடிபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 700 ஏக்கர்ஸ் லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதர அமௌண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவென்யூக்காருக்கு ஒரு லேண்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஏக்கர் லேண்ட் 1 ஏக்கர் லேண்ட் இஸ் 6 lakhs அப்படி ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அந்த 6 lakhs அமௌண்ட் 50% ஆஃப் த காஸ்ட் கவர்மெண்ட்கே அந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறதுக்காக, இண்டஸ்ட்ரீஸ்க்கே அந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறதுக்காக
ஒரு 50% ஆஃப் த காஸ்ட், லேண்ட் வேல்யூ காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் இந்த இருக்குது. இதெல்லாம் பண்ணிருக்கிறது 10 மாசத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கிறது. இது ஒரு ஹிஸ்டரி. 50 வருஷமா எந்த கவர்மெண்ட்டும் பண்ணாத வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும், இந்த 50 வருஷமா எந்த கவர்மெண்ட் பண்ணாத ஒரு சாதனை காங்கிரஸ் கவர்மெண்ட் தங்கவயல் மக்களுக்காக பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஒரு 100 200 இண்டஸ்ட்ரீஸ் வருது. இங்க 10 கோடியோ 200 கோடியோ 500 கோடியோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் கேடிவி காரு டெண்டர் போட்டு ஒரு 10 acres 20 acres 50 acres 100 acres ஒரு நல்ல கம்பெனிக்காருக்கு டெண்டர் போட்டு அலாட்மெண்ட் பண்றாங்க. ஒரு டாடா கம்பெனிக்கோ, பிர்லா கம்பெனிக்கோ, விஸ்டன் கம்பெனிக்கோ. பார்த்திருக்கிறீங்க நீங்க நிறைய பேர். கோலாருக்கு போகும்போது நர்சாபுரா கிட்ட பார்த்திருக்கிறீங்க. இண்டஸ்ட்ரீஸ் மாலூர்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஒயிட்ஃபீல்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, வேம்கல்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கோலார் கிட்ட கூட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓல்வோ பார்த்திருக்கிறீங்களா? விஸ்டன் பார்த்திருக்கிறீங்க? ஓல்வோ விஸ்டன் கம்பெனி பார்த்திருக்கிறீங்களா? எங்க ஊர்ல இருந்தா கூட ஒரு 5000 பேர் அங்க வேலை பண்றதுக்கு போயிருக்கிறாங்க. தங்கவயல்ல இருந்தா கூட ஒரு 2000 கிட்ட 2000 பேர் அங்க வேலை பண்ணிருக்காங்க விஸ்டன் கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனிக்கு, விஸ்டன் மாதிரி கம்பெனி, டாடா மாதிரி கம்பெனி, பிர்லா மாதிரி கம்பெனிஸ்க்கு யார் கொடுக்குறாங்க? கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் கேடிபி மூலமா டெண்டர் போட்டு கம்பெனிக்காருக்கு லேண்ட் அலாட்மெண்ட் பண்றாங்க. ஒரு நேஷனல் கம்பெனியோ இன்டர்நேஷனல் கம்பெனியோ ஒரு 10,000 கோடியோ 5,000 கோடியோ 20,000 கோடியோ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா யாருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க? கொஞ்சம் தெளிவியா யோசனை பண்ணுங்க. யாருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க? ஒரு இண்டஸ்ட்ரி கேஜிஎஃப் வந்தா யாருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க? லோக்கல்ல இருக்கிற தங்கவயல் மக்களுக்கு தான் கொடுக்கணும். அவருக்கு எதனா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை இருந்தா, டிசி ஆபீஸ்ல வேலை இருந்தா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை இருந்தா யார ஹெல்ப் கேக்குறாங்க? யார ஹெல்ப் கேக்குறாங்க? அப்ப ஒரு தங்கவயல் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நாங்க ஃபோர்ஸ் பண்ணிருந்தா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருந்தா, லெட்டர் கொடுத்தா வேலை கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? எங்க இருக்குது அந்த 1000 acres லேண்ட்? பெம்மெல் அக்க பக்கத்துல இருக்குது 1000 acres. கடவுள் எது கொடுக்காத இருந்தா தங்கவயல் மக்களுக்காக ஒரு 1000 ஏக்கர் லேண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ஏக்கர் லேண்ட்ல ஒரு 100 கம்பெனிஸ் வந்தா ஒரு 20,000 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இல்லையா? இப்போ எத்தனை பேரு நீங்க டெய்லி டிராவலர்ஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கீங்க? அத்தனை பேரு வெளியூர்ல இருந்து வந்து நாளைக்கு வேலை பண்றாங்க, வெளியூர்ல இருந்து வந்து வேலை பண்றாங்க. அது என்னுடைய சாதனை. வெளியூருக்கார் வருவாங்க. கேஜிஎஃப் எங்க இருக்குது, கேஜிஎஃப் எங்க இருக்குது, இங்க நிறைய கம்பெனி இருக்குது, கேஜிஎஃப் எங்க இருக்குது அப்படி ஒரு பயோடேட்டா எடுத்து வெளியூர்ல இருந்து வருவாங்க. அந்த நாள் வருது. அதுக்காக நாங்க கனவு வெயிட் பண்ணிருக்கிறேன். நான் அது என்னோட ட்ரீம், எதிர்பார்த்திருக்கிறேன் அந்த நாளுக்காக. 4 வருஷமா எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் பவர்ல இருக்கிறது. இன்னும் 4 வருஷமா 10 மாசம் ஆயிருக்குது. 10 மாசத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்காக 1000 acres லேண்ட் நாங்க கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ்க்காக. வேற ஊர்ல இண்டஸ்ட்ரீஸ் லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிருந்தா 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆயிருந்தா கூட ஏதோ ஒரு அக்விசிஷன் ப்ராப்ளமோ, கோர்ட்டு போறாங்களோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த லேண்ட் அலாட்மெண்ட் ப்ரோசஸ் ஒரு 10 வருஷம் ஆகுது. ஆனா என் தங்கவயல் மக்களுக்கு உங்க ஆசீர்வாதம், உங்க நல்ல ஆசீர்வாதம். நான் எந்த வார்டுக்கு போயிருந்தா, எந்த ஏரியாவுக்கு போயிருந்தா, அம்மா ஊர்ல ஒரு கம்பெனி போடுமா, எங்க மக்கள் வெளியூர்ல வேலை பண்றாங்க, ஒரு நல்ல கம்பெனி போடு, அப்படி ஒரு தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி, ஒரு தாய் மாதிரி நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஆனா கடவுள் ஒரு 1000 ஏக்கர் லேண்டே தங்கவயல் மக்களுக்காக கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க. அந்த லேண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியலா ரிசர்வ் ஆயிருக்குது. அதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் 23 கோடி கிராண்ட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்ட், இண்டஸ்ட்ரீஸ் லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல கேடிவி டிபார்ட்மெண்ட் டெண்டர் போட்டு இண்டஸ்ட்ரீஸ் காருக்கு யாரே வரட்டும், வெளியூர்ல இருந்தா யாரே வரட்டும், பணக்கார் யார் வந்தா, நேஷனல் கம்பெனிஸோ இன்டர்நேஷனல் கம்பெனிஸோ வேற கண்ட்ரில வந்தா கூட அவருக்கு இங்க ஒரு லேண்ட் அலாட்மெண்ட் பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். யாரு?
இந்த அவர் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது, இந்த அவர் சாதனை செய்திருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். யாருமே இந்த 50 வருஷமா பண்ணல, நாளைக்கு கூட யாரு கூட பண்றது இல்ல. இப்போ மைன்ஸ்ல நிறைய பேரு பாடுபட்டு இருக்கிறாங்க, ஊரே கொடுத்திருக்கிறாங்க. மைன்ஸ் உள்ள எத்தனை எம்ப்ளாயிஸ் உள்ள போயிருக்கிறாங்க, வெளியே வரல. ஆனா எந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், மைன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு வருது, மைன்ஸ் மினிஸ்ட்ரி அண்டர் வருது. ஒரே ஒரு மினிஸ்டர் மைன்ஸ்ல வேலை பண்ணிருக்கிற மக்களுக்காக வந்து எதனா ஒரு நாள் இந்த 20 வருஷமா ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாங்களா? உங்க தாத்தா வேலை பண்ணிருக்காங்க, உங்க அப்பா சர்வீஸ் பண்ணிருக்காங்க, நீங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மக்களுக்கு நாங்க இங்க 10 இண்டஸ்ட்ரீஸ் போடுறோம் இந்த மைன்ஸ் லேண்ட்ல. யாரனா ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த வந்து, டெல்லி கவர்மெண்ட்ல இருந்த வந்து, பிஜேபி கவர்மெண்ட் வந்து தங்கவயல் மக்களுக்காக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா? 10 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல இருந்தது. 2 கோடிக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்தா 10 வருஷமா 20 கோடிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். மைன்ஸ் லேண்ட் 15,000 ஏக்கர்ஸ் இருக்குது. கொடுத்திருந்தா, மனசு இருந்தா, தாய் மனசு இருந்தா, பிஜேபி கவர்மெண்ட்க்கு 10,000 ஏக்கர் மைன்ஸ் லேண்டே இருக்குது. மைன்ஸ் மக்களுக்காக தியாக பண்ணிருக்கிற குடும்பத்துக்காக ஒரு நல்லது செய்யறதுக்காக ஒரு கம்பெனி போட்டாங்களா இந்த பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷமா? ஒரே ஒரு கம்பெனி. எக்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு, மைன்ஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு, எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ்க்கு, ஒரு தாத்தாவோ அப்பாவோ வேலை பண்ணிருக்கிற அந்த குடும்ப ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு எம்ப்ளாயி, அந்த குடும்பத்துக்கு நீங்க மைன்ஸ் எம்ப்ளாயி அப்பா, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இந்த 20 வருஷமா மைன்ஸ்ல வேலை பண்ணிருக்கிற அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒரே ஒரு பெனிஃபிட், ஒரு சின்ன சைட் இல்ல அந்த வீடு, அந்த ஓட்டு வீடு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வருவாங்க. சும்மா எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னா பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்கற வருவாங்க. அந்த பொசிஷன் சர்டிபிகேட் இருந்தா பட்டா கொடுக்க மாதிரியா? அந்த வீட்டு பட்டா கொடுக்க மாதிரியா? இல்ல. அந்த பட்டா எடுத்து நாங்க லோன் வாங்க முடியுமா? பொசிஷன் சர்டிபிகேட் கொடுத்தா அதுக்கு லோன் கொடுக்கறாங்களா வெளியில பேங்க்ல? பாருங்க, யோசனை பண்ணுங்க. 10 வருஷமா சென்ட்ரல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருந்தது. இந்த மைன்ஸ் ப்ராப்ளம் பத்தி, அரியர்ஸ பத்தி கோர்ட்ல எம்ப்ளாயிஸ், எக்ஸ் எம்ப்ளாயிஸ் வாத பண்ணி, ஹை கோர்ட்ல வாத பண்ணி அந்த பொசிஷன் சர்டிபிகேட் கோர்ட்டே எழுதி இருக்குது. மைன்ஸ் எம்ப்ளாயிஸ் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க, அந்த பொசிஷன் சர்டிபிகேட்டா கொடுங்க, அந்த வீடு அவருக்கு சொந்தமான பண்ணுங்க, அப்படி ஒரு டிசிஷன் கோர்ட்ல எழுதி இருக்கிறது அவர் பண்ணிருக்கிறது. அவரு மனசு எடுத்து தங்கவயல்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, மைன்ஸ் எம்ப்ளாய்க்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, அந்த குடும்ப ஃபேமிலிக்காருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது நினைச்சு எது மனசார பண்ணிருக்கிற வேலை இதெல்லாம். பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்கிறது அது லோன் வாங்க முடியாது, அது பட்டா இல்ல. அந்த வீடு பட்டா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருந்தா கம்மி மெஷர்மெண்ட் இருக்குது, 10க்கு 10 இருக்குது, 10க்கு 20 இருக்குது. அந்த வீட்டுல ஒரு ரூம் இல்ல, ஒரு பாத்ரூம் இல்ல. எப்படி லேடிஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்குது? வாழ்றது எப்படி? ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? ஒரு ஃபேமிலி எப்படி இருக்க முடியும்? அந்த வீடு சொந்தமான பண்ணல. 10,000 இடம் இருக்குது, 10,000. அதுல ஒரு சைட் கொடுத்திருந்த 20, 30, 30க்கு 40 சைட் கொடுத்திருந்த. சும்மாவா கொடுக்கறாங்க? யாருது இதெல்லாம்? தங்கவயல் மக்கள். அவருக்கே கஷ்டத்துல இருக்கிற அந்த தங்கவயல் மக்களுக்கே சொந்தமான பண்ணாத இருந்தா எந்த நியாயம் பண்ணிருக்காங்க? பிஜேபி கவர்மெண்ட்க்கு கேஜிஎஃப் தங்கவயல் இருக்கிற ஒரே ஒரு மக்கள் கூட ஓட் போடக்கூடாது. பிஜேபி கவர்மெண்ட் ஒரே ஒரு ஓட் போடக்கூடாது. என்ன ஆயிடுச்சு? ஷாயித் மேலே பன் போடக்கூடாது. 10 வருஷமா டெல்லியில சென்ட்ரல்ல பவர்ல இருந்து மைன்ஸ் எம்ப்ளாய்க்கு ஒரு சர்வீஸ் பண்ணல, ஒரு சின்ன சைட் அலாட்மெண்ட் பண்ணல, அவர் அரியர் செட்டில்மெண்ட் பண்ணல. எக்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவரை காசு செலவு பண்ணி கோர்ட்ல வாத பண்ணி பொசிஷன் சர்டிபிகேட்காக ஃபைட் பண்ணிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் இப்போ தங்கவயலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? ஒரு சின்ன ஹெல்ப் எந்த கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க?
காங்கிரஸ் கவர்மெண்ட். வீட்டு தலைவிக்கு 2000 போட்டு இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். ஒரு மாசத்துக்கு 2000 போட்டு இருந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 24,000 ஆகுது. 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 1,20,000 ஆகுது. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஸ்டேட்ல இருக்குது. 5 வருஷத்துக்கு ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. நான் ஏதோ சொல்ல வந்திருக்கிறேம்மா, இந்த பக்கம் இவர் பேசியிருந்தா நான் எதுவுமே பேச முடியாது. அது நான் தப்பா வேற பேசுறேன். 2 மாசம் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பிபிஎல் கார்டு எந்த தாய்மார்களுக்கு இருக்குதோ அந்த தாய்மார்களுக்கு கொடுத்திருக்காங்க. யாரு மாசம் ஃபேமிலில 4 பேர் இருக்கிறாங்களோ 2 பேர் இருக்கிறாங்களோ வெளியூர்ல போய் வேலை பண்றாங்க, அந்த ஃபேமிலி கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு பசி இருக்குதோ, யார ஃபேமிலில பசி இருக்குதோ அந்த ஃபேமிலிக்கு 2000 கொடுத்திருக்கிறாங்க. அரிசி காசு கொடுத்திருக்கிறாங்க. 2000 மாசம் கொடுத்திருக்கிறாங்க. பஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. ஒரு வீடுக்கு கரண்ட் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. மைன்ஸ் வீடு இருக்கட்டும், நான் மைனிங் வீட்ல இருக்கட்டும், இதுக்கு முன்னால ரொம்ப ப்ராப்ளம். மைன்ஸ் வீட்ல கரண்ட் கொடுக்கறது இல்ல, டெபாசிட் கேக்குறாங்க. அந்த அமௌண்ட் கட்டுங்க, இந்த அமௌண்ட் கட்டுங்க. மக்களுக்கு எக்ஸாம் இருக்கிற டைம்ல லைன் கட் பண்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? 2000 எத்தனை பேருக்கு வந்திருக்குதுமா? 2000. நீங்க எல்லாம் ஒரு நன்றி சொல்றதுக்கு ஓட் போடுங்கம்மா. நீங்க எல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு நன்றி சொல்றதுக்காக ஒரு ஓட்டு போடுங்கம்மா. போடுறீங்களா இல்லையாமா? காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு நாங்க எங்க ஃபேமிலில கூட எஜுகேட்டட்ஸ் இருக்கிறாங்க, கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா 10 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரி போடாத இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி கவர்மெண்ட்க்கு நீங்க ஓட் போடாதீங்க. எந்த கவர்மெண்ட் தங்கவயல் மக்கள் மேலே பாச வச்சு ஒரு கமிட்மெண்டா இங்க நாளைக்கு ஒரு காலத்துக்கு இங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரணும் நினைச்சு கிராண்ட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணி லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க, அந்த கவர்மெண்ட்க்கு ஒரு நன்றி சொல்றதுக்காக நீங்க ஓட்டு போடுங்கம்மா. அது என்னுடைய ரிக்வெஸ்ட். இன்னைக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருக்கு வந்திருக்காங்க. அவரும் கூட 299 ஏக்கர்ஸ் இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் பண்ணிருக்காங்க. இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் அப்போ அது கூட லேண்டா டெவலப்மெண்ட் பண்றாங்க. மால்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. அவரு ஸ்பீச் கொடுக்கிற போது அவரு கூட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த 299 ஏக்கர்ஸ் கவர்மெண்ட் 5000 கோடி 5 கூட டெவலப்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ப்ராமிஸ் கூட பண்ணிருக்காங்க. இந்த எல்லா டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். காங்கிரஸ் கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாங்க. யாருக்கு படிச்சிருக்கிற மக்களுக்கு, டிப்ளமோ பண்ணிருக்கிற மக்களுக்கு, ஐடிஐ பண்ணிருக்கிற மக்களுக்கு, பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், வீடு கட்டுறாங்களே அவருக்கு, பார்க் பாக்குறாங்களே அவருக்கு, தாய்மார்களுக்கு கூட நாளைக்கு வேலை இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்காக ஒரு நன்றி சொல்றதுக்காக ஒரு ஃபேமிலி கூட நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு ஒரு பிளெஸிங்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. அபிஷியலா கேண்டிடேட், பார்லிமெண்ட் கேண்டிடேட், சென்ட்ரல்ல மைன்ஸ் ப்ராப்ளம் பேசுறதுக்காக, மைன்ஸ் ப்ராப்ளம் பேசுறதுக்காக, பார்லிமெண்ட் பேசுறதுக்காக, மைன்ஸ் பத்தி, அரியர்ஸ் பத்தி, எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ் பத்தி, வீடு பத்தி, வீடு பட்டா பத்தி, பெமல் இஷ்யூஸ் பத்தி, கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் பத்தி பேசுறதுக்காக ஒரு அங்க யார் இருக்குனாங்க, கேஜிஎஃப் கோலார்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு, தங்கவயல் மக்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு. ஆமாவா இல்லையா? அதுக்காக காங்கிரஸ் அபிஷியல் கேண்டிடேட் கௌதம் அவர்களுக்கு நீங்க பிளெஸிங்ஸ் பண்றீங்களா இல்லையா? நீங்க பிளெஸிங்ஸ் பண்றீங்களா இல்லையாமா? அப்படி சொல்லி ஆஸ்ரயா கமிட்டி ஒரு இருக்குது கேஜிஎஃப்ல, ஆஸ்ரயா கமிட்டி.
அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் ஒரு 30 ஏக்கர் லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயா சைட் கொடுக்கறதுக்காக, பட்டா கூட கொடுக்கறதுக்காக, ஃப்ரீ சைட் அலாட்மெண்ட் பண்ணி பட்டா கொடுக்கறதுக்காக நான் மைன்ஸ் வார்டா மீட்டிங் பண்ணும்போது, வார்டா விசிட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறேன். இந்த 4 வருஷமா கண்டிப்பா மைன்ஸ் வீட்ல இருக்கிற தாய்மார்களுக்கு, ஓட்டு வீட்ல இருக்கிற, ஷீட்டு வீட்ல இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும், மைன்ஸ் வீட்ல 5 வருஷமா 10 வருஷமா அந்த வீட்ல வாழ்ந்து இருக்கிற தாய்மார்களுக்கு ஃப்ரீயா சைட்டு கொடுத்து, பட்டாவா கொடுத்து, இந்த 4 வருஷம் அந்த ஹோம்ஒர்க் பண்றேன். இந்த 4 வருஷமா ஒரு 20 இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரதுக்காக மினிஸ்டர் கிட்ட ஃபைட் பண்றேன். கவர்மெண்ட் கிட்ட, சிஎம் கிட்ட, உங்களுக்காக, தங்கவேல் மக்களுக்காக நான் கண்டிப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் ஃபைட் பண்றேன். தங்கவேல் மக்களுக்காக நினைச்சு வனா நம்பர் கை சின்னவா பார்த்து ஓட்டு போடுங்கம்மா, கை சின்னவா பார்த்து ஓட்டு போடுங்கம்மா நீங்க எல்லாருமே சொல்லி. அம்பேத்கர், நாங்க எல்லாம் அம்பேத்கரா கடவுளா நினைச்சிற ஊரு இது. எங்க பார்த்தா கூட அம்பேத்கர் இருக்குது. ஒரு வார்டுல அம்பேத்கர் இருக்காங்க. அம்பேத்கருக்கு துரோகம் பண்ண பார்ட்டிக்கு கண்டிப்பா ஓட்டு போடாதீங்கம்மா. யாரு கான்ஸ்டிடியூஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்ல, கான்ஸ்டிடியூஷன் பத்தி நல்லது பேசுது இல்ல, கான்ஸ்டிடியூஷன் நாங்க சேஞ்ச் பண்றேன் அப்படி சொல்லும். சட்டம் பத்தி நல்லது பேசுது இல்ல, அத நாங்க சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் நாங்க கவர்மெண்ட்ல வந்த சென்ட்ரல்ல நாங்க சட்டம் கூட சேஞ்ச் பண்றோம். அம்பேத்கர் எழுதி இருக்கிற சட்டம் கூட நாங்க சேஞ்ச் பண்றோம். அந்த பார்ட்டிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அபிஷியலா வந்திருக்கிற கேண்டிடேட் உங்களை 2 நிமிஷம் பேசுறாங்க. ஜெய் பீம்.